இதுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டு ஊற்றிக்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து கட் ஆகிடுச்சு, அதனால நியூ வீடியோ. ஸோ அது வந்து 2 எபிசோடு இருக்குது. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கணும். அதுக்கடுத்து மறுபடியும் அந்த இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கணும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டிக்கணும். இப்போ நம்ம அந்த பவுட்ரை கொட்டிக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் பவுடர். அதுக்கடுத்து நம்ம மிளகு பவுட்ரு தேவையான அளவு போட்டால் போதும். இப்போ நம்ம ரைஸை வந்து ஆறணும், அதை வடிச்சிட்டு சூடாக இருந்துச்சுன்னா நம்ம ஆற வச்சு இதில் போடணும். உங்களுக்கு தேவையான அளவு போடணும். நம்ம எவ்வளோத்துக்கு தேவை இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கோமோ அவ்வளோத்துக்கு தேவையான ரைஸ் தான் போடணும். இப்போ அதை நல்லா கிளறிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லோரும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் வந்து 2 வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ வந்து தெரியாமல் கட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னும் அதை வந்து போட்டு எனக்கு இன்னும் ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும். ரொம்ப மசாலாலாம் ஆட் ஆகிருக்கனால அவ்வளோதான், அது ரெடி ஆச்சு. இப்போ நம்ம வேறு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராகவே வந்து நல்லா வந்திருக்கு, டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. அப்படியே கடையில் செஞ்ச மாதிரியே இருக்குது. ஓகே.